ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2026க்கான ராசி பலன்கள் இது எல்லாருமே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நம்ம சேனலை ஏன் பார்க்கணும்? இது ஒரு காரணம் இருக்கா இல்லையா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றி குறிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை செஞ்சால் டெவலப் ஆவேன் இன்னொன்று பாருங்கள், நிறைய பேர் யோகி அவயோகிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இது விஷயங்கள். அடுத்தது, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர், ஒரே வயதுடையவர்கள் நிறைய பேர், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது, இவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. நம்ம 2026 எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம். அந்த வருஷம் முடியும் போது என்னத்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிலர் அந்த வெற்றி குறிப்புகளை கேட்டு வளர்ச்சி அடைவார்கள், சிலர் வெற்றி குறிப்புகளை கேட்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போவாங்க. அதுக்கான ஒரு அருமையான வியூவர்ஷிப் தான் இப்போ நம்ம 2026 நால்வர் சென்று வந்த திருத்தலங்கள், வெற்றி பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றிய ஒரு அற்புதமான இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம நெக்ஸ்ட் ஜெனில் நான் பண்ணுறேன். 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களுக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்கினி ராசி நீங்கள், உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? முதல்ல வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு தான் சொல்லணும். இந்த சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் நான் உண்மையாக சொல்கிறேன், பெண்களாக இருந்தால் அவர்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றுங்கள். எப்படி ஏற்றுறது சார்? காமாட்சி விளக்கு, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அகல் விளக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? வீட்டில் அதுக்கு பேர் கிளியாஞ்சட்டி விளக்குன்னு பேர். அந்த கிளியாஞ்சட்டி விளக்கில் விளக்கேற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வழிபட்டு பாருங்கள். ஒரு வருஷம் செய்யுங்க, உங்கள் டெவலப்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நாங்கள் காமாட்சி விளக்கில் ஏற்றுனா எங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லையா? கிளியாஞ்சட்டி விளக்கில் ஏற்றுனா தான் நல்லா. அகல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது அதுக்கு. அதனால் மண் விளக்குன்னு பேர். இந்த மண் விளக்கில் ஏற்றி பாருங்கள். பிருத்திவின்னு பேர். நீங்கள் ஏற்கனவே அக்னி, பெண்கள் சிம்மராசியாக ஒரு வீட்டில் இருந்தால் நீங்கள் விளக்கேற்றுங்க, ஆண்கள் சிம்மராசியாக இருந்தால் நீங்களும் விளக்கேற்றுங்க. இந்த எந்த விளக்கு வச்சுருக்கீங்களோ வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு, பித்தளை விளக்கு எல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள், குலதெய்வ அனுகிரகம் உங்களை தேடி வரும். இது நம்பர் 1. நம்பர் 2, தென்குடி திட்டைன்னு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 12 குரு இருக்குது. அற்புதமான திருக்கோயில். தென்குடி திட்டையை வணங்குறவங்களுக்கு என்ன, உங்களுக்கு அட்டமத்துக்குடையவன் 12 வந்திருக்காங்க. ராஜ ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் அதிசயங்கள் 12, 8 கூடையவன் 12. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். கல்வியில் பெரிய பெரிய மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிடும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. முடிஞ்சால் ஒரு தடவை தென்குடி திட்டை என்னும் அற்புதமான திருத்தலம், ராஜகுரு இருக்கக்கூடிய இடங்க, அதெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சிம்மராசிக்கு மிகச்சிறப்பான பலன்கள் 2026. அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள். இந்த 12 மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா? 2 மாதத்தில் போயிட்டு வர முடியாதா? ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில். அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் ஒரு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். இதுவரை 3 பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை. வாழ்வியல் பரிகாரம், கோவில் திருத்தலம், இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள், இதெல்லாம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.